என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை சஷ்டியினுடைய இந்த திங்கள் கிழமையில் என் பிள்ளைக்கு நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற வெற்றி செய்தியோடு உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி நாள். என் பிள்ளையே, நேற்றைய தினம் உன் வராகி அம்மா எனக்கு உகந்த பஞ்சமி திதியில் நீ எனக்கு பூஜைகளை செய்தும் நெய்வேத்தியங்களை படைத்தும், அது மட்டுமல்லாமல் எதுவுமே செய்ய முடியாதவர்கள் மனதால் என்னை நினைத்தும் என்னை குளிர வைத்தீர்கள். என் தங்கமே, எல்லோருடைய அன்பையும் முழுமையாக ஏற்றுக்கொண்ட இந்த வராகி உனக்கான வெற்றி செய்தியினை இன்று கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நிகழ்வுகள் எல்லாமே அரங்கேறப் போகின்ற நாள். இன்று உனக்கு கிடைக்கவிருக்கின்ற வெற்றியானது இனி உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத மிக பெரிய வெற்றியாக இருக்கப் போகின்றது. என் தங்கமே, யாருடைய வார்த்தைகளிலும் நீ மதிமயங்கி நின்று விடாதே. இது ஒன்றுதான் அம்மா உனக்கு இன்று சொல்கின்ற மிக பெரிய அறிவுரையாகும். அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு எப்பொழுதுமே அடிமையாகி நின்று விடாதே. உன்னுடைய மனது என்ன சொல்கின்றதோ அதை மட்டும்தான் நீ கேட்க வேண்டும். இன்னொருவரினுடைய வார்த்தைகள் உன்னை நிலை குலையச் செய்கின்றது அல்லது நீ எடுக்கின்ற முடிவிலிருந்து உன்னை தவறி விழ வைக்கிறது என்றால் உன்னுடைய வாழ்க்கையும் ஒரு தவறான பாதையை நோக்கி சென்றுவிடும் என்பதனை மறந்து விடாதே. எல்லாமே நல்லபடியாக உன் வாழ்க்கையில் சென்று கொண்டிருக்கின்றது. அதனால் எந்த சூழ்நிலைக்காகவும் யார் உன்னிடத்தில் வந்து என்ன சொன்னாலும் அதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் தைரியமாக மறுப்பு தெரிவித்து விடு. அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் எதுவாக இருந்தாலும் என் குழந்தை நிச்சயமாக நீ சந்திக்கலாம். அப்பொழுது உன்னோடு உன் அம்மா நான் துணை இருப்பேன். அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் அவர்கள் சொல்வதை செய்துவிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டால் அன்று உன் அம்மா உனக்கு துணை இருக்க மாட்டாள் என்பதனையும் நீ புரிந்து கொள். அதற்காகத்தான் முன்கூட்டியே உனக்கு இன்று இந்த அறிவுரையை அம்மா சொல்லிவிட்டேன். என் தங்கமே, வாழ்க்கையில் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு சரியாகவும் உன் மனதிற்கு பிடித்தது போலவும் நடந்து கொண்டிருக்கின்றது. சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் என் தங்கமே, உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய தனிப்பட்ட சந்தோஷத்திற்கு எந்த குறைவும் இல்லை. நீ சிரிக்காமலேயே இருந்து விட்டாயா என்ன? நிச்சயமாக கிடையாது. என் பிள்ளையே, உனக்கென்று இருக்கின்ற உன்னுடைய ஆழ்மனது சந்தோஷங்கள் அவ்வப்பொழுது உன்னிடத்திலிருந்து எட்டி பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனை என் பிள்ளை நீ முழுமையாக அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றாய். இதனை மட்டும் யாருக்காகவும் எதற்காகவும் தியாகம் செய்து விடாதே. என் தங்கமே, ஒவ்வொரு வாரத்தின் தொடக்க நாளும் முதல் நாள் நாம் செய்ய நினைக்கின்ற செயலை தொடங்கும் பொழுது இன்று நமக்கு வெற்றி கிடைக்குமா, இந்த நாள் எப்படி அமைகின்றதோ அதுபோலத்தானே இந்த வாரம் முழுவதும் நமக்கு இருக்கும் என்ற எண்ணத்தோடு தான் அந்த நாளை நீ தொடங்குகின்றாய். என் குழந்தையே, நீ இன்று செய்ய நினைக்கின்ற செயலுக்கும் நாளை நடக்கின்ற செயலுக்கும் நிச்சயமாக நீ வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. இன்று செய்ய முடியாத ஒரு விஷயத்தை திருத்தி கொண்டு நாளை அதைவிட சிறப்பாக உன்னால் செய்ய முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ தொடங்குகின்ற நாள் உனக்கானது. இன்று உன்னால் என்னவெல்லாம் கற்றுக்கொள்ள முடிகின்றது, எதையெல்லாம் சாதிக்க முடிகின்றது, எத்தனை வாய்ப்புகள் கிடைக்கின்றது, அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மட்டும் என் பிள்ளை நீ சிந்தித்தால் போதும். என் தங்கமே, நடப்பது எல்லாமே உன் வாழ்க்கையில் இந்த வராகியினுடைய ஆசிகளோடு என்பதனை புரிந்து கொண்டால் நீ செய்ய நினைக்கின்ற செயல் எதிலுமே ஒரு நொடியும் நீ பின் வாங்கிவிட மாட்டாய். எல்லாமே உன்னுடைய நல்லதற்காக நடக்கின்றது என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, இன்று உன்னோடு இந்த வராகி பயணிக்கும் பொழுது சஷ்டி நாளில் நீ முருகப்பெருமானையும் வணங்கி அவரினுடைய அன்பையும் அருளையும் நீ பெற்றுக்கொள். என் பிள்ளையை, விபூதியினை நெற்றியில் இட்டுக்கொள்.
இன்று அவர் உன்னோடு பயணிப்பார். அவரினுடைய அன்பை பெற்று கொண்டால் போதுமல்லவா? நிச்சயமாக கஷ்டங்கள் என்றால் ஓடோடி வருகின்ற முருகப்பெருமானை வணங்குகின்ற என் பிள்ளைக்கு அவரினுடைய வேலும் மயிலும் எந்நாளும் துணை நிற்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, ஒவ்வொரு முறையும் அம்மா உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம், அதுவும் குறிப்பாக இந்த விடியலில் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் எதை நினைத்து நான் உன்னை தேடி வருகின்றேன் தெரியுமா? இன்று உனக்கு கஷ்டங்களே இருக்காது என்று நான் உறுதி வாக்கு தர வரவில்லை. இன்று நீ சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிப்பாய் என்று உறுதி வாக்கு தர வரவில்லை. நான் தர வந்தது, இன்று என்ன நடந்தாலும் என் பிள்ளை அதை தாங்கிக் கொண்டு நல்ல மன வலிமையோடு நீ இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை துவண்டு போய்விடக் கூடாது. வாழ்க்கையில் சந்தோஷங்களும் கஷ்டங்களும் மாறி மாறி வரத்தான் செய்யும். நீ நினைத்ததற்கு எதிர்மாறாக விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். சில நேரங்களில் நீ நினைத்ததை விடவும் அதிக சந்தோஷத்தை கொடுக்கும்படி விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யும். அப்படி நடக்கும் பொழுது என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற எல்லாமே உன்னால் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையோடும் உன்னுடைய மனத்திறமையோடும் அது நடந்துவிட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். என் தங்கமே, அப்படி உனக்கு அந்த நல்ல மன வலிமையை கொடுக்கவும், இன்றைய நாளில் நீ எந்த சூழ்நிலையிலும் துவண்டு போய் விழுந்து விடக்கூடாது என்பதற்காகவும் அம்மா தினம் தினம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். நான் தேடி வருவதற்கான காரணத்தை நீ புரிந்து கொண்டால், உனக்கு நான் கொடுக்கின்ற உத்வேகத்தை நீ உணர்ந்து கொண்டால், இன்று செய்ய நினைக்கின்ற செயலில் எந்த தடுமாற்றம் வந்தாலும் நம் அம்மா நமக்கு உடன் இருப்பாள் என்கின்ற நம்பிக்கையையும் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால், உன் வாழ்க்கையில் இந்த வராகி வந்து சேர்ந்ததற்கான அர்த்தத்தை புரிந்து கொள்வாய். இத்தனை காலமும் இந்த வராகி எங்கிருந்தாள் என்று கேட்பதற்கு பதிலாக, என் பிள்ளை, உனக்குத்தான் என்னை தெரியவில்லையே தவிர இந்த அம்மாவிற்கு என்னுடைய பிள்ளைகளை நன்றாகவே தெரியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என்று நீ என்னை உணர வேண்டும் என்ற கட்டாயம் உனக்கு வந்ததோ, அதன் பிறகு நீ என்னை உணரத் தொடங்கிவிட்டாய். அதன் பிறகுதான் இந்த அம்மா இருப்பதையும் நீ புரிந்து கொள்ள தொடங்கினாய். அதன் பிறகு நானே உன்னோடு பேசத் தொடங்கிவிட்டேன் என்பதனை மறந்து விடாதே. வராகியானவள் இன்று நேற்று வந்தவள் கிடையாது. என் பிள்ளையே, இன்று உன் கண்களுக்கு தெரிந்திருக்கின்றேன் என்பதனை நீ முதலில் ஒத்துக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சரி, எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். இதுநாள் வரையிலும் நடந்த விஷயங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். இன்று நீ புது மனிதனாக பிறந்திருக்கிறாய் என்று நினைத்து கொண்டு புதுமையான உத்வேகத்தோடு நீ செய்ய நினைக்கின்ற செயலை வெற்றிகரமாக இன்று நீ செய்து முடிக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதாக நடக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு அம்மாவின் கரம் பிடித்து நடக்கின்றோம் என்பதனை மட்டும் தெளிவாக உன் மனதிற்குள் நீ பதிய வைத்து கொண்டு வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிரு. யாருடைய வார்த்தைகளும் உன்னை இன்று உன்னுடைய செயலிலிருந்து பின்வாங்க வைக்காமல் நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. அம்மா எப்பொழுதும் உனக்காக உன்னோடு இருந்து உன் வாழ்க்கை பயணத்தை முழுமையாக நடத்தி கொடுப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. என் பிள்ளையை, முயற்சி உடையவனுக்கு வாழ்க்கையில் எல்லாமே படிக்கற்களாகத்தான் தெரியும். தடை கற்களை எல்லாம் தூக்கி எறிகின்ற மனப்பக்குவம் அவனுக்குள் நிச்சயமாக இருக்கும். என் தங்கமே, இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து நடக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் உடைத்தெறிந்து நீ முன்னேறி செல்வதற்கான அத்தனை தகுதிகளையும் பெற்றிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய தகுதியை தீர்மானிக்க இங்கு எவனும் உத்தமன் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை, மனதில் தைரியத்தோடு வெற்றி நடை போடு. நீ நினைத்ததை எல்லாம் இன்று அடைவதற்கான முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே. நான் இன்று
இந்த வராகி என் பிள்ளையோடு துணை நிற்கின்றேன் என்பதனை மட்டும் நீ மறக்காமல் தைரியமாக உன் செயல்களை செய்யத் தொடங்கு. என்றுமே நான் உன்னோடு இருந்து உனக்கு உதவிகளை செய்து கொடுத்து உன்னை மேலும் மேலும் வாழ்க்கையில் முன்னேறச் செய்து கொண்டே இருப்பேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.